யூஸ்வலி ராஜா சார் பாட்டு அப்படின்னாலே அந்த படம் ஆல்மோஸ்ட் வித்துரும், படம் ஹிட் அப்படின்னு சினிமாவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த காலகட்டம் அது. ஸோ இளையராஜா சாருடைய காம்பினேஷன்லாம் கமல் சார் பாட்டு அப்படின்னா எல்லாருக்கும் கசகமா என்ன. ஸோ கம்போசிங் போகும்போது எப்போதுமே ராஜா சார் கிட்ட ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு போவாங்க, எனக்கு இந்த பாட்டு மாதிரி வேணும், அந்த பாட்டு மாதிரி வேணும்னா. அப்படிதான் கமல் சாரும் ராஜா சார் கூட கம்போசிங்ல இந்த படத்துக்காக உட்காரும் போது, சரி சொல்லுங்க சிச்சுவேஷன் அப்படின்னா, குள்ள கமலுங்க அவனுக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வருது, அவனுக்கான ஒரு பாட்டு. சரி ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களான்னு, வாத்தியார் பாட்டு மாதிரி வேணும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். இந்த பேட்டர்ன்ல எனக்கு ஒரு பாட்டு வேணுங்க. மறுபடியும் 4 மணிக்கு ராஜா சாரை போய் மீட் பண்ணும்போது, கம்போசிங்லாம் பண்ணியாச்சுங்க, கேட்டுறீங்களா அப்படின்றாரு. ராஜா சார் பாடி காட்டின உடனே கமல் சாருக்கு பா இதுதாங்க, இந்த பீஸ்ல தான் நான் எதிர்பார்த்தேன், எப்படிங்க எப்படி பிடிச்சிங்க இந்த டியூன் அப்படின்னு ராஜா சார் ரொம்ப கூலா சொல்லிட்டாரு. அதாவது நீங்க கொடுத்த மாவு கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு, இதை அப்படியே டைல்யூட் பண்ணி புது மாப்பிள்ளைக்கு நல்ல மணமகள் தான் வந்த நேரமடா வந்த நேரமடா அப்படின்னு பாடி காட்டினாரு. அந்த மேஜிக் தான் இளையராஜா. அந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாக பாடப்பட்டது, பேசப்பட்டது. அதுவும் இல்லாம அதை படமாக்கின விதமும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது.